நாம் தமிழர் வந்து உண்மையாக தமிழ் தேசியம் பேசுகிறாங்களான்னா கிடையாது. அவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க. அதாவது பெரும்பான்மையாக வந்து தமிழர் இனத்திற்கு எதிரான ஒரு விடயத்தை தான் அவங்க முன் வச்சு தமிழ் தேசிய அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக அதில் வந்து இனத்திற்காக செயல்பட்டவர்கள் யாருமே வந்து அந்த கட்சியில் இப்போ இல்லை. எல்லாத்தையும் துரத்திட்டாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி. இப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து நேர்மையாக அங்கேருந்து வெளியே வந்தவர்கள் எல்லோருமே வந்து ஒரு கூட்டணியாக அமைந்து செயல்பட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இதில் நேர்மையாக அறத்தோட செயல்படணும். ஒரு மூவேந்தர் அதாவது அதனால தான் நான் மூவேந்தர் மக்கள்னு சொல்கிறேன். நீங்கள் மூவேந்தர் மக்கள் அப்படிங்கிற கருத்தியல்ல நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம் வரும். நமக்குள்ள முரண்டு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. நீயா நானா, நீ அந்த வரலாறு நான் இந்த வரலாறு நீன்னு, அதை நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 7 சீசன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 சீசனில் நீங்கள் தமிழர்கள் எத்தனை பேர், தமிழர் மரபில் எத்தனை பேர் உள்ளே போனா எண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அதில் வின் பண்ணவன் யாரும் எல்லாரும் தமிழர் மரபா? ஜாதி ஒழிப்புன்னு பேசுகிறீங்கல்ல, கொஞ்சம் அந்த ஜாதி ஒழிப்பெல்லாம் பேசிட்டு எந்தெந்த ஜாதி இது வரைக்கும் வின் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ இதே பிக் பாஸ் நிகழ்வில் வந்து ஒரு தமிழன் இன்ன வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கானா? இல்லை அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய 12 பேரோ 16 பேர்லேயோ எத்தனை பிற இனத்தவர்கள் அங்கே அந்த பிக் பாஸ் நிகழ்வில் கலந்துருக்காங்க? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடந்திருக்கு? ஏன்னா தமிழ்நாடு வாஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் அண்ட் ரூல்டு பை மைனாரிட்டிஸ். இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஸ்பாட்லைட் தமிழர் வணக்கம். இப்போ வந்து தமிழ் தேசியம் பற்றி பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க, பல்வேறு அமைப்புகள் இருக்குது. இப்போ தமிழ் தேசியம் என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம நேரடிகள் விளக்குவதற்காக தொடர்ந்து தமிழ் தேசத்தில் இயங்கிட்டு இருக்கிறத கார்த்திக் பாலா வந்து நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் வணக்கம் சார். இப்போ தமிழ் தேசியம்னா என்ன, அதோட கொள்கை அல்லது அம்சங்கிறது என்ன, இன்றைக்கி தமிழ் தேசம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அடிப்படையாக வந்து நான் ஆரம்பித்தது வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியல் தாங்க. ஆனால் போக 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 எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியலில் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்து அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரை சொல்கிறதுக்கே வந்து நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கருத்தியல் அந்த பேரை பயன்படுத்த ஆரம்பிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசுனது ஃபுல்லாமே தமிழர் இனத்திற்கான அரசியல் தான் பேச ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, இங்கே தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரை வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் தமிழகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன் வந்து நான் ஃபெயிலியர் மாடல்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து நீங்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னாலே இதில் 2-3 விஷயம் வந்து முற்றிலும் எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒன்றாவது என்ன அப்படின்னா, சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இது முற்றிலும் வந்து எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா இந்த சாதி ஒழிப்பு பேசி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் ஆளுமையில் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தமிழ் தேசியங்கிற பேர்லையும் திருப்பி அதே சித்தாந்தத்தை கொண்டு வந்து சாதியை ஒழித்தால்தான் தமிழ் தேசியம் வளரும் அப்படிங்கிறது வந்து 1ஆம் நம்பர் ஏமாத்து வேலை. 2வது வந்து ஈவேரா அவர்களை தமிழ் தேசியத்திற்குள் கொண்டு வந்து புகழ் வணக்கம் வீர வணக்கம்னு செலுத்துறது, இதுவும் வந்து ரொம்ப வரலாற்றிற்கு எதிரான ஒரு செயல். 3வது பொய் வரலாறுகளை உருவாக்குபவர்களும் பொய் வரலாறுகளை பரப்புபவர்களும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பெயரை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய பொய் வரலாறுகளை சுதந்திரமாக மற்ற சமூகங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அறமில்லாத விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகள்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ தமிழர் மரபில் வந்து மாடுகளை தெய்வமாக நம்ம வணங்குவோம். ஆனால் இன்றைக்கி தமிழ் தேசிய கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா மாட்டுக்கறிக்கு விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் தேசியம் வந்து ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட சித்தாந்தங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க தமிழ் தேசியம்னு. ஒருத்தர் என்னடான்னா வடதுசாரி தமிழ் தேசியம் இடதுசாரி தமிழ் தேசியங்கிறாரு. இன்னொருத்தங்க வந்து அதாவது அரசியலுக்குள்ளேயே போகக்கூடாது, தனி தமிழ்நாடு தான் வந்து தமிழ் தேசியங்கிற கருத்தியலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து தலித்திய வாக்குகளையும் அதுக்கப்புறம் அந்த சிறுபான்மையினர் வாக்குகளையும் முன்னிறுத்தி அவங்கள வந்து எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வர்றதற்காகவே அவங்களுக்கு சாதகமான பல தமிழர்களுக்கு எதிரான கருத்தியலை தமிழ் தேசியங்கிற கான்செப்டில் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியம் இருப்பது தான் உண்மையாகவே வந்து நான் எதிர்க்கிறேன். நமக்கு தேவை வந்து தமிழ் தேசிய அரசியல் கிடையாது, தமிழர் இனத்திற்கான அரசியல். இன்று வரை தமிழகத்தில் அதை யாருமே பேசவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சீமான் இப்போ களமாடிட்டு இருக்காரு, பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கா சொல்லி பேசப்படுது. 30 லட்சம் வாக்கு வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் பண்ணுற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, அண்ணன் சீமான் மீது வந்து 2016க்கு முன்னால் வரைக்குமே நம்பிக்கை இருந்தது. ஆனால் 2016க்கு அப்புறம் அவர் செய்த விடயங்கள், இன்று வரை அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் தமிழ் தேசிய அரசியலே பேசவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சும்மா நாங்கள் நிலத்தை காப்பாற்றுவோம், மலையை காப்பாற்றுவோம், இதுவல்ல தமிழ் தேசிய அரசியல். உண்மையாகவே தமிழர் இனத்திற்கான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். ஆனால் அதை தமிழ் தேசியங்கிற பேரில் வந்து இவங்களால செய்ய முடியாது, செய்ய போகிறதும் கிடையாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்து இந்த ஜாதி ஒழிப்பு, இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுறது, மலைகளை காப்பாற்றுறதுலாம் வருமா வராதா, இல்லை அதை தாண்டி தான் தமிழ் தேசியம்? இல்லை, ஜாதி ஒழிப்பு ஏன் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, நீங்கள் எதுக்கு வந்து ஜாதியை ஒழிக்க ஆசைப்படுறீங்க? அதுவும் குறிப்பாக ஏன் தமிழர்கள் ஜாதியை மட்டும் ஒழிக்க ஆசைப்படுறீங்க? ஏன் நீங்கள் இதை வந்து மற்ற மாநிலத்தில் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்போ திராவிடம் தானே ஜாதி ஒழிப்பை வந்து இன்ன வரைக்கும் பயங்கரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆந்திராவில் போய் ஒழிச்சாங்களா, இல்லை கேரளாவில் ஒழிச்சாங்களா, இல்லை கர்நாடகாவில் ஒழிச்சாங்களா? எங்கேயுமே ஒழிக்கலை. ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒழிக்க ஆசைப்படுறீங்க? ஏன்னா இதற்கு பின்னால் ஒரு பெரிய நுண்ணரசியல் இருக்குது. இங்கே ஜாதி ஒழிப்பு இல்லை, ஜாதி ஒழிப்பு. உங்களுக்கு வேறுபாடு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒழிப்பு அப்படின்னா மறைப்புன்னு அர்த்தம். இப்போ தமிழர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதியை பற்றிய புரிதல் வந்து ஜாதி என்ன, நமக்கு மேலே இருக்கிறவன் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா அவர்கள் அனைவருக்குமே இங்கே உண்மை புரிந்துவிடும். தமிழகத்தில் உண்மையாகவே யார் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா துறையிலும் யார் இருக்கிறார்கள், எல்லா இடத்திலும் யார் இருக்கிறார்கள், அரசியலில் யார் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் யார் இருக்கிறார்கள், வணிகத்தில் யார் இருக்கிறார்கள், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழர்கள் அவ்வளோ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில். அது உங்களுக்கு போக 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 புரியும். அதையே நீங்கள் தமிழ் தேசியத்திலையும் கொண்டு வந்து ஜாதியை ஒழிச்சாதான் தமிழர்கள் ஒன்று சேருவாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உண்மையான தமிழர் இனத்திற்கான அரசியல் பேசுங்க, தமிழர்கள் தானாக ஒன்று சேருவாங்க. இதுதான் உண்மை. இப்போ வந்து இந்த ஜாதி ஒழிப்பு, இந்த மாட்டுக்கறி விஷயம், அப்புறம் வந்து ஆணவ படுகொலை, இதெல்லாம் வந்து ஆதரிக்குதா எதுக்குதா தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம்னு அதை நான் பேசுகிறது தமிழர் இனத்திற்கான அரசியலுங்க. இவங்க பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் இல்லை. முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், தமிழர் இனத்திற்கான அரசியல்னா என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய பண்பாடு, பாரம்பரியம், வாழ்வியல், ஆன்மீகம், சமயம், வரலாறு உள்ளிட்ட அத்தனை விடயத்தையும் இனி எத்தனை காலமானாலும் பாதுகாத்து கொண்டு செல்வது தான் உண்மையான தமிழர் இனத்திற்கான அரசியல். அதே மாதிரி தமிழர்கள் அரசியலில், அதிகாரத்தில், வணிகத்தில், பொருளாதாரத்தில், இன்னும் எல்லா துறையிலும் தமிழர்கள் தான் இங்கே எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழர் இனத்திற்கான அரசியல். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ தமிழர் யாரை நீங்கள் தமிழர் சொல்லுவீங்கன்னா, இது மூவேந்தர் மக்களை தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டை, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அத்தனையுமே வந்து இங்கே பாதுகாக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு மூவேந்தர் மக்களால் மட்டுமே தான் முடியும். அந்த மூவேந்தர் மக்கள் என்று முதலமைச்சராக இருக்கிறார்களோ, அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, எல்லா துறையிலும் இருக்கிறார்களோ, வணிகத்தில், பொருளாதாரத்தில் இருக்கிறார்களோ, அறம் சார்ந்தவர்கள் நான் சொல்கிறது. ஏன்னா தமிழருக்கு என்று ஒரு குணம் உண்டு, இனம் உண்டு, தனித்தே அவர்களுக்கு ஒரு குணம் உண்டுன்னு சும்மா சொல்லலை. இந்த மாதிரி நபர்கள் என்று எல்லா இடத்திலும் வந்து நிற்கிறார்களோ அன்னைக்கு தான் இங்கே தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே ஒட்டுமொத்தமாக மாற்றப்படும். இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஆணவ கொலை வந்து எப்போவுமே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது இங்கே நாடக காதல்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாடக காதலுங்கிற டேர்ம் உருவானதற்கு காரணமே இன்றைக்கி யார் மேலே வந்து நம்ம நாடக காதல்னு சொல்கிறோமோ அவங்க தான் காரணம். ஏன்னா ஒரு சமூகம் எப்பவும் போல் போயிட்டு இருக்கும்போது இவங்களே வாண்டடாக வந்து நான் அந்த பொண்ணை கெட்டுவேன், இந்த பொண்ணை கெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லையும் வந்து இந்த மாதிரி பேசுகிறதுனால தான் இப்போ அந்த ஒட்டுமொத்த சமூகம் மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பார்வை உருவாக்கப்பட்டுருச்சு. இதற்கு காரணம் அவங்களே தான். சாதி ஒழிப்பு இப்போ நிறைய படங்கள்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் உண்மைதான். அந்த மாதிரி கதைகள் நடக்குது அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தமிழர் இனத்திற்கான அரசியல் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா குடிகள் குலங்களுக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் பண்பாடு இருக்கிறது. அந்த பாரம்பரியம் பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அந்தந்த சமூகத்திலேயே திருமணம் செய்தால் மட்டுமே தான் அது சாத்தியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு. அப்படி இருக்கும்போது 95% இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கலாம். அதை மீறி நடந்தாலும் பெற்றோர்கள் சம்மதத்தோடு மட்டும்தான் இது போன்ற கலப்பு திருமணமோ ஜாதி விட்டு ஜாதி மாற்ற திருமணமோ வந்து நடக்க வேண்டும். தவிர்த்து பெற்றோர்களை எதிர்த்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் கூட்டிட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்போவுமே எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பெற்றோர்கள் சம்மதத்தோடு நீங்கள் காதல் திருமணம் செஞ்சீங்கன்னா நல்லது. பெற்றோர்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் வந்து
பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது தான் தமிழர் இனத்திற்கான அரசியல் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கும் தலித்துக்கள் மீதான படுகொலைகளும் அந்த இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பொதுவாக வந்து எதிர்த்து நின்று பேசினாலோ இல்லை நேரில் நின்று பேசினாலோ ஆதிக்க ஜாதி வந்து தலித்துக்கள் அடிக்க வராங்க, தாக்குதல் கொடுத்துறாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தலித் மேலே சிறுநீர் வந்து மேலே விட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக நடக்குது. அப்புறம் வந்து போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட தலித் பெண்கள் வந்து தன் தெரு வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரம் அடிச்சுது. அப்புறம் வந்து தாங்க புதைக்கிற இடத்துல வந்து தலித்துகள் பணத்தை வந்து புதைக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்தது. இது வந்து தலித்தம் தீர்வு காணுமா இல்லை திராவிடம் தான் தீர்வு காணுமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியவாதியாக உங்களுடைய கருத்து என்ன இந்த விஷயம், இந்த ஜாதி வேறுபாடு குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, இதை நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய எதுவுமே வந்து இதற்கு காரணம் கிடையாது. ஏன்னா இதற்கு வந்து வரலாற்று ரீதியாக வந்து வேற ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட இனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இடத்துலேருந்து இங்கே வந்தவங்களும் இருக்காங்க, தமிழர் மரபும் இருக்காங்க, தமிழர்களோடு சேர்ந்த மற்ற மரபும் இருக்காங்க, பிற இனத்தவர்களும் இருக்காங்க. இப்படி பல்வேறுபட்ட இனக்குழுக்கள் இன்றைக்கி தமிழ் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இது வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம இன்னொரு காணொலியில் தெளிவாக பார்ப்போம். இது மாறணும் அப்படின்னா சமூக மாற்றம் நடந்தால் மட்டுமே தான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு பப்பட் மாதிரி ஒருத்தங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில், பார்ப்பனர்கள் அப்படின்னு. ஸோ இதற்கு காரணமும் பார்ப்பனர்கள், சம்மந்தமே கிடையாது இதுக்கும் அதற்கும். இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாத்தையும் பார்ப்பனர்கள் மேலே பழிய போட்டு இவங்க இதையே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னா கல்வி அறிவு எல்லா இடத்துக்கும் சமமாக போகணும். சமமாக போகும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சமமாகும்போது இந்த ஒரு விஷயங்கள் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக ஆகி ஆளுமையில் இருந்தும் இவங்க எல்லாரையும் வந்து சமப்படுத்த முடியல, பொருளாதாரம் சமமாக கொடுக்க முடியவில்லை என்றால் அது வந்து அவர்களுடைய தோல்வியை தான் காமிக்குதே தவிர்த்து, அதாவது வெற்றுக்கூச்சல், வெறுமனே எல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஜாதியை ஒழிக்கிறோம் அப்படி இப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர்த்து, உண்மையாகவே இவர்களுக்கு இப்படி இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அதை தொடர்ந்து இவங்க வளர்த்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் இதற்கு பதிலாக நான் தருகிறேன். தமிழர் இனத்திற்கான அரசியல் வரும்போது இது போன்ற விஷயங்களை எளிதாகவே வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்தியாவில் வந்து குறிப்பாக வந்து பல மாநிலங்களில் காட்டிலும் பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு அந்த விஷயங்களை வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. அப்புறம் வந்து உள்கட்டமைப்பு விஷயத்துலையும் முன்னேறி இருக்குது. இது இந்திய அரசாங்கமே வந்து சான்று கொடுத்துருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்குள்ள இங்கே இருக்கிற ஒரு அரசியல் நிர்வாகத்தை வந்து நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்களே, அதை எப்படி பார்க்குறது? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்குறேன். இந்த உள்கட்டமைப்பு, இந்த நிர்வாகம், இந்த ஒரு கட்டமைப்புலாம் தமிழங்கிட்ட இருக்கா, தமிழர் அல்லாதவங்க கிட்ட இருக்கா? பதில் சொல்லுங்க. அது எனக்கு தெரியல. அதை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் அரசியலை எடுத்துக்குங்க, சினிமாவை எடுத்துக்குங்க, எல்லா துறைகளை எடுத்துக்குங்க, அரசு உத்தியோகத்தை எடுத்துக்கிடுங்க, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. எல்லாத்துலேயுமே வந்து தமிழர் நிலத்தில் மைனாரிட்டியாக வாழக்கூடிய சமூகங்கள் தான் இங்கே டாமினேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் தமிழங்கிட்ட இல்லை, வணிகம் தமிழங்கிட்ட இல்லை, அரசியல் தமிழங்கிட்ட இல்லை, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சினிமா தமிழங்கிட்ட இல்லை, ஊடகம் தமிழங்கிட்ட இல்லை, எதுவுமே, நிலம் வந்து பெரும்பான்மையாக வந்து தமிழங்கிட்ட இல்லை. இது எதுவுமே தமிழங்கிட்ட இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை தமிழர்கள் வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஒரு தேசிய இனத்தோடைய அரசியல் அந்த தேசிய இனத்துக்கிட்ட இருந்தால் மட்டுமே தான் இங்கே எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். இன்னைக்கு என்ன பாதுகாத்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் எங்கே இருக்குது? எல்லாம் இன்றைக்கி ஆங்கில போர்டு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலம் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. திராவிட கட்சிகள் வருவதற்கு முன்னால் தமிழகத்தில் தமிழ் எப்படி இருந்தது, இன்றைக்கி தமிழ் எப்படி இருக்குது? ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். இன்றைக்கி வந்து தமிழ் கண்முன்னே அழிந்து கொண்டு வர்றது. இதே இது நான் தமிழர் இனத்திற்கான அரசியல் நம்ம வரோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எவ்வளவோ பண்ணியிருப்போம். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழர் இனத்திற்கான அரசியல் 20-30 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்து ஒட்டுமொத்த ஓலைச்சுவடிகளும் மொழிபெயர்த்திருப்போம், ஒட்டுமொத்த கல்வெட்டுகளையும் மொழிபெயர்த்திருப்போம். மைசூர்லேருந்து கொண்டு வந்த அந்த ஓலைச்சுவடி கல்வெட்டு இது எல்லாத்தையும் வந்து என்றைக்கோ வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருப்போம். இங்கே இருக்கக்கூடிய கோவில்களை வந்து இப்போ எந்தெந்த இடத்துலலாம் கோவில் வந்து இடிஞ்சிருந்திருக்கோ அது எல்லாத்தையும் வந்து திருப்பி கொண்டு வந்திருப்போம்.
பாரம்பரியத்தை மீட்டெடுத்திருப்போம், ஆதீன சொத்துக்களை மீட்டெடுத்திருப்போம், இப்படி சொல்லிக்கிட்டே போனோம். தமிழை இன்னும் வளர்த்துருப்போம், அதற்கென்று ஒரு தனி ஊடகத்தை அமைச்சிருப்போம், தமிழர் நிலத்தை வந்து மீட்டெடுத்திருப்போம், எல்லா அதிகாரம் அரசியல் எல்லாத்துலேயும் வந்து தமிழர்களை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து தமிழர்கள் கையில் வந்து பொருளாதாரம் இருக்கக்கூடிய சூழலுக்கு உருவாக்கியிருப்போம். ஒரு நிகழ்வு எடுத்து பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 7 சீசன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 சீசனில் நீங்கள் தமிழர்கள் எத்தனை பேர், தமிழர் மரபில் எத்தனை பேர் உள்ளே போனா எண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அதில் வின் பண்ணவன் யாரும் எல்லாரும் தமிழர் மரபா? ஜாதி ஒழிப்புன்னு பேசுகிறீங்கல்ல, கொஞ்சம் அந்த ஜாதி ஒழிப்பெல்லாம் பேசிட்டு எந்தெந்த ஜாதி இது வரைக்கும் வின் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ இதே பிக் பாஸ் நிகழ்வில் வந்து ஒரு தமிழன் இன்ன வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கானா? இல்லை அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய 12 பேரோ 16 பேர்லேயோ எத்தனை பிற இனத்தவர்கள் அங்கே அந்த பிக் பாஸ் நிகழ்வில் கலந்துருக்காங்க? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடந்திருக்கு? ஏன்னா தமிழ்நாடு வாஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் அண்ட் ரூல்டு பை மைனாரிட்டிஸ். இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட சித்தாந்தம் தான் இந்த ஜாதி ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஈவேரா கொள்கை, பெண்ணியம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மரபுகளை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இவர்கள் இன்று வரை அரசியலில் அதிகாரத்தில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு இந்த நுண்ணரசியல் புரியலை. ஜாதி ஒழிப்பு அப்படின்னா முற்போக்குத்தனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிறுக்குத்தனமாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஜாதி ஒழிப்புங்கிற பேரில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது தமிழர் இனத்தவர்கள் தான். இப்போ நீங்கள் மரபு பண்பாடெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தேவதாசி முறை ஒழிப்பு, அப்புறம் வந்து கோவிலில் உள்ள நுழையக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்புறம் வந்து தலித் மக்கள் வந்து அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடாது, அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் வந்து உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. இப்படி ஏகப்பட்ட அடக்குமுறைகள் வந்து அதெல்லாம் வந்து போராடி பெறப்பட்டு அது உரிமை வந்து அந்த உரிமையெல்லாம் வந்து நீங்கள் இந்த காலத்தில் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்களா, இல்லை இதெல்லாம் வேணான்னு நினைக்க உங்கள் கருத்து இது வந்து வேணான்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது கண்டினியூ ஆகலாமா? தமிழ் தேசிய அரசியலில் இந்த விஷயம் கண்டினியூ ஆகலாமா, இல்லை வந்து அதை பழைய மரபுக்கு நம்ம கொண்டு போகணுமா? அந்த விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதனுடைய வரலாற்று ரீதியான நிகழ்வுகளையும் நம்ம வந்து மனசில் எடுத்துக்கணும். தேவரடியார் அப்படிங்கிற ஒரு புனிதமான மரபை தேவதாசி மரபாக மாற்றியது யார் அப்படிங்கிற வரலாற்றை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழர் மரபில் இருக்கிற வரைக்கும் தேவரடியார் அப்படிங்கிற ஒரு மரபு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு மரபு. அது மூவேந்தர்கள் வலிமையாக இருக்கும் வரை தமிழர்கள் தான் தேவரடியாராக இருந்தார்கள். அவர்கள் மக்கள் மத்தியில் மதிக்க பெற்றார்கள். அவங்க நிறைய கொடை கொடுத்துருக்காங்க. இறைவனுக்காக பணிவிடை செய்து தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் தமிழர் மரபு. இந்த தேவரடியார் மரபை கொச்சையாக மாற்றியது எப்போ அப்படின்னா அதற்கு பின்னால் ஆளுமை செய்த வடுகர்கள் காலத்தில். அந்த காலத்தில் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக, தமிழர்களாக இருந்த தேவரடியார்கள் ஒட்டுமொத்தமாக துரத்தி அடிக்கப்பட்டு இவர்களுடைய, அதாவது வடுகர்கள் பெண்களை கோவிலுக்குள் கொண்டு வந்து இவர்கள் கண்ணா பின்னான்னு வந்து நிறைய அந்த மரபுக்கு சம்பந்தம் இல்லாத இழிவான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அதை ஒரு மரபாக மாற்றி அந்த மரபையே பிற்காலத்தில் இவர்களே எதிர்த்து நாங்கள் தேவதாசி மரபை ஒழித்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலை செஞ்சு இந்த கேவலமான தேவதாசி மரபை தேவரடியார் மரபோடு ஒப்பிட்டு தமிழர்கள் இப்படி தான் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குக்டப் ஸ்டோரியை உருவாக்கி வச்சு தமிழர்களை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. அப்போ இது யார் மேலே தப்பு? தமிழர்களுக்கு வரலாறு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், நுண்ணரசியல், வரலாறு, இதை வந்து நம்ம தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவரடியார் மரபு ரொம்ப ஒரு இறைவனுக்காக தொண்டு செய்யக்கூடிய ஒரு மரபு. ஏன் இப்போ ராஜராஜ சோழனுடைய தமக்கையே வந்து தேவரடியார் தானே, குந்தவை, அப்படி தான் வரலாறு சொல்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த மரபு வந்து உண்மையிலேயே தமிழர் வரலாற்றில் புனிதமான மரபு. அதை கொச்சையாக மாற்றியது வடுகர்கள். அதையே நாங்கள் எதிர்க்கிறோம், சமூக நீதி காக்கிறோம்னு சொல்லி ஒரு அரசியலுக்காக பண்ணதும் வடுகர்கள். இன்றைக்கி இவங்க எல்லாம் வந்து சமூக நீதி அப்படிங்கிற கான்செப்டில் வந்து ஏதோ இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க செஞ்சதை அவங்களே தடுத்துருக்காங்க. இதுதான் உண்மையாக நடந்த வரலாறு. வந்து இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டில் வந்து வெள்ளைக்காரங்காலம் கொண்டு வந்து நம்ம ஆட்கள்லாம் வந்து பயன்பட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த கான்செப்ட் வந்து உருவாக்கி சட்டமாக்கி எல்லாம் பண்ண பிறகும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதை வந்து ஆதிக்க ஜாதியாக இருக்கிற வெள்ளாளர்களும் பிராமணர்களும் தடுக்கிறாங்க. நீதித்துறையை கையில் வச்சுக்கிட்டு அரசு பணியிடங்களில் வந்து அவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க தான் இருக்காங்க. பாராளுமன்ற சட்டமன்ற அவைகள் அவங்க தான் இருக்காங்க. அந்த ரூல் கொண்டு வர இதில் அவங்க தான் இருக்காங்க. இப்படி டிசைனிங் ஃபேக்டராக அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது.
இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் தேசிய பார்வையில் இது உங்களுடைய பார்வை என்ன? அதான் சார் நான் தெளிவாகவே சொல்கிறேன். நீ இந்த அதாவது தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேலே பழி போட்டு ஓடுறது, இதுதான் இவங்க காலாகாலமாக பண்ணுற விஷயம். இதுதான், அதாவது ஒருத்தன் படித்து மேலே வரான் அப்படின்னா நீ தானே சொல்கிற சமூக நீதின்னு. சமூக நீதினா என்ன? எல்லாரும் சமம். எல்லாரும் சமம்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான். இப்போ எனக்கு இருக்கிற மூளை தான் உனக்கும் இருக்குது, உனக்கு இருக்கிற மூளை தான் அடுத்தவனுக்கும் இருக்குது. எனக்கு மட்டும் தனியாக மேலேருந்து மூளை ஸ்பெஷலாலாம் வரல, உங்களுக்கும் வந்து மூளை கம்மியாகவும் இல்லை. சமூக நீதி. நீ சாதி ஒழிப்பு, காதல் திருமணம், யாரனாலும் காதல் பண்ணலாம், எப்படினாலும் கல்யாணம் பண்ணலாங்கிற பேசுகிற வாயி ஏன் படிப்பு, கல்வி, வேலை வாய்ப்புக்கு மட்டும் வந்து இடஒதுக்கீடை கேட்குது? எனக்கு அதுதான் புரியல. நீங்கள் சமூக நீதி பேசுனீங்கன்னா எல்லாத்துக்கும் சமமாக இருங்க, எல்லாருக்கும் ஒரே மூளை தான், படித்தா எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான் வரும். இங்கே பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம் இன்னும் வந்து தமிழகத்தில் ஒரு தெளிவான ஒரு இந்திய அளவிலேயோ இல்லை உலக அளவிலேயோ போட்டி போடக்கூடிய அளவுக்கு இங்கே கல்வி திட்டத்தை இவர்கள் உருவாக்கவில்லை. அதுதான் காரணம். அதனால தான் வந்து இங்கே இவர்களால் போட்டி போட முடியவில்லை இந்திய அளவில். இப்போ இந்த கல்வி திட்டத்தை இவங்க ரொம்ப திறன்பட செயல்பட்டு மாற்றினாங்க அப்படின்னா இங்கே எல்லாமே மாறும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இவங்க வந்து இந்த கல்வி திட்டத்தில் ஈவேராவை படிக்க வைக்கிறாங்க. இவர்கள் செய்த சாதனை, திராவிட கட்சிகளின் சாதனையை படிக்க வைக்கிறாங்க. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும்னா இவங்களை பற்றி நான் ஹிஸ்ட்ரியே படிக்கணும். அதாவது இந்த திராவிட கட்சிகள் வந்து என்னென்ன நல்லது பண்ணாங்க, இதுவா எங்களுக்கு தேவை? தமிழ்நாட்டுடைய அடையாளம் இவர்களா? 2000 ஆண்டு 2500 ஆண்டுக்கு மேலே ஆளுமை செஞ்சவன் பாண்டியன். எங்கள் பாண்டியன் தமிழ்நாட்டுக்கு அடையாளமா இல்லை நீங்கள் அடையாளமா? 1500 வருஷத்துக்கு முன்னால் ஆளுமை செஞ்சவன் சோழன். தமிழ்நாட்டுக்கு சோழன் அடையாளமா இல்லை இவங்க அடையாளமா? 1500 600 வருஷத்துக்கு மேலே இருந்தவன் சேரன். தமிழ்நாட்டுக்கு இவன் அடையாளமா இல்லை நீங்கள் அடையாளமா? எந்த இடத்துல வந்து பாண்டியன், சோழன், சேரனோட பேர் இருக்கு? எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம், எம்ஜிஆர் ரயில் நிலையம், ஐயா கலைஞர் அவருடைய நினைவு மண்டபம், ஐயா அம்மா ஜெயலலிதாவுடைய நினைவு மண்டபம், இவங்களா தமிழர்களுடைய அடையாளம்? நீங்கள் மிஞ்சி போன 30-40 வருஷம் அரசியல் இருந்திருப்பீங்களா? ஆனால் தமிழர்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு எவ்வளோ பெரிய விஷயங்கள். அப்போ இன்னைக்கு பாண்டியன் விமான நிலையம் ஏன் இல்லை? சோழன் கப்பல் ஹார்பர்னு ஏன் இல்லை? சேரனுக்குன்னு ஏன் வந்து எந்த ஒரு இடத்துலையும் இல்லை? காரணம் என்னன்னா இந்த திராவிட கட்சிகள், பிற இனத்தவர்களின் ஆளுமை தமிழகத்தில் இருப்பதனால தான் தமிழர்களுடைய பெருமை எல்லாமே வந்து இங்கே மூடி மறைக்கப்படுது. இன்ன வரைக்கும் சரஸ்வதி மகாலில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை மொழிபெயர்க்காமல் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்ககிட்ட காசு இல்லையா? அரசு ரீதியாக செய்கிறதுக்கு முடியாதா? தாராளமாக முடியும். ஏன் செய்யலை? தமிழனுடைய வரலாறு வெளியே வந்துடும், அதனால நீங்கள் செய்யலை. இதனால தான் நாங்கள் தமிழர் இனத்திற்கான அரசியல் இங்கே வேணுங்கிறோம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் தமிழை காத்தோம். எங்கே காத்தீங்க? இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கக்கூடிய படிப்புகளில் எவன் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாம் சிபிஎஸ்சிக்கு சமச்சீர் கல்வி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் சிபிஎஸ்சிக்கு போகிறாங்க. எல்லாம் ஹிந்தியும் கற்றுக்குறாங்க, தமிழும் கற்றுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே தமிழ் வளருதா அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து ஆளுமைக்கு வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து அழிந்து கொண்டு தான் வந்திருக்கிறது தவிர்த்து தமிழ் வந்து வளரவே இல்லை. இப்போ நீங்கள் இந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆட்சி சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி வந்து ஒரு தமிழர், அவர் வந்து ஒரு 4.5 வருஷம் ஆண்டார். அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் வந்து 2 தடவை ஆண்டிருக்காரு. அப்போ உங்களுடைய குரல் வந்து ஏன் ஒழிக்கப்படலை? இல்லை இப்போ தான் உங்கள் கவனத்துக்கு தெரியுதா? நான் சொல்கிறது வந்து அறம் சார்ந்த தமிழர். நீங்கள் நல்ல உள்வாங்கிக்கிங்க. தமிழர் இனத்திற்கான அரசியல்னு பேசும்போது நான் அறம் சார்ந்த தமிழர்களை வைத்துக்கொண்டு பேசுகிறேன். இங்கே வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழராக இருந்தாலும், ஓபிஎஸ் அவர்கள் தமிழராக இருந்தாலும், அவர்கள் திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்திற்குள் இருந்து செயல்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகளை விட ஐயா இபிஎஸ் அவர்கள் உண்மையாகவே சிறப்பாக தான் செயல்பட்டார். இதை வந்து நீங்கள் ஆவண ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க. அவர்கள் ஐயா எடப்பாடியார் என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதை வெளியே தெரிய விடாமல் பார்த்து கொண்டது இந்த திராவிட ஊடகம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் இவர்கள் நிறையா அதாவது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல, ஆனால் நிறைய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு நிறைய தப்பான விஷயங்களையும் செஞ்சுட்டாங்க. அந்த ஒரு விஷயம்தான் இவர்கள் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்தது. பார்ப்போம் இனி வந்து இவர்கள் எப்படி மாறி ஏதாவது செய்த தவறுகளை திருத்திக் கொள்கிறார்களா இல்லை இதே போன்று பயணிக்கிறார்களான்னு பார்ப்போம். திருந்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதே மாதிரி தான் போவாங்க அப்படின்னா கஷ்டம்தான். இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்கார். அவர் வந்து இதுமாரி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. திருமாவளவன் இருக்கார். இப்போ இவங்களாம் வந்து தமிழ்னு நம்ம வந்து அறியப்படுறோம்.
இவங்க வந்து இவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லலாமா, இல்லை இவங்க இதை பற்றி அக்கறை இல்லைன்னு சொல்லலாமா, இல்லை அவங்க வந்து வெறும் சுயநலத்துக்காக செயல்படுறாங்களா? தமிழர் நலனில் அவங்க ஏன் காக்கிறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க? எல்லா ஜாதி பிரிவிலையும் பல்வேறு அமைப்புகள் இருக்குது. பல்வேறு அமைப்புகளோட சப்போர்ட்டில் தான் அவங்களுடைய ஆதரவில் தான் திமுக ஏடிஎம்கே திமுகவும் அதிமுகவும் ஜெயிக்குது. அப்போ இந்த குறையை வந்து இவங்கள்ட்ட சுட்டி காட்டுறதா இல்லை ஆட்சியாளர்கிட்ட சுட்டி காட்டுறதா? நீங்கள் ஏன் வந்து வெறும் ஒரு சிம்பாலிக்காக வந்து ஒரு மேம்போக்காக வந்து அரசியலில் குற்றச்சாட்டுறது எப்படி இதை நீங்கள் ஏன் உங்கள் தமிழர்கள்ட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கக்கூடாது? சார் இங்கே வந்து இந்த இங்கே என்ன நடக்குதுன்னா, யாருமே வந்து முதல்ல தமிழர் இனத்திற்கான அரசியல் பேசலை. ஸோ அவங்க வந்து ஒரு தனி அதே தான், இந்த ஈவேராவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு, அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த வேற என்ன, அதான் நமக்கு அந்த தமிழர் இனத்திற்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி தான் வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளேயே வந்து முரண்களை ஏற்படுத்தி இவங்களை சேர விடாமல் பார்த்துக்கிட்டது தான் இந்த திராவிட அரசியல். இப்போ பாமக ஐயா அன்புமணி ராமதாஸோ அண்ணன் திருமாவளவனோ 2 பேருக்குமே வந்து ஒரு பிரிவினை கொண்டு வந்ததுக்கு காரணமும் இந்த திராவிட அரசியலின் நுண்ணரசியல் தான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர்கள் வந்து தமிழர் இனத்திற்கான அரசியல் பேசுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான். ஏன்னா இவங்க ஒருவேளை தமிழர் இனத்திற்கான அரசியல் வலுவாகும் போது இவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு இங்கே வந்து ஒரு கூட்டணி வச்சு நம்ம வந்து அந்த நம்ம செய்ய நினைக்கிற எல்லாத்தையுமே செய்யலாமே தவிர்த்து இவர்கள் இனத்திற்கான அரசியல் பேசி இப்போ நம்ம பேசுகிற விஷயத்தை இவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். இப்போ நாம் தமிழ் கட்சி சீமான் வந்து தமிழக தேச அரசியல் பலன்னு சொல்லிட்டு பல பேர் வெளில வந்த பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட வெளியே இருக்காங்க. அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த்தனான குழுக்களாக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இவங்களாச்சும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய தளத்தில் செயல்படுவாங்களா? உண்மையான தமிழ் தேசம் வந்து கையில் எடுப்பாங்களா? அது பண்ணணுங்க. அதுதான் எங்களை போன்ற இளைஞர்களின் ஆசை. அதாவது நாங்கள் என்ன, இப்போ நாம் தமிழர் வந்து உண்மையாக தமிழ் தேசியம் பேசுகிறாங்களான்னா கிடையாது. அவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க. அதாவது பெரும்பான்மையாக வந்து தமிழர் இனத்திற்கு எதிரான ஒரு விடயத்தை தான் அவங்க முன் வச்சு தமிழ் தேசிய அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக அதில் வந்து இனத்திற்காக செயல்பட்டவர்கள் யாருமே வந்து அந்த கட்சியில் இப்போ இல்லை. எல்லாத்தையும் துரத்திட்டாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி. இப்போ அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம இனத்திற்கான அரசியல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, இந்த பொய் வரலாறு எதிர்க்கிறது, பொய் வரலாறு பரப்பவங்களை எதிர்க்கிறது, பரப்புறவங்களை எதிர்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவேராவை தூக்கி பிடிக்காமல் இருக்கிறது, அப்புறம் இந்த ஜாதி ஒழிப்புன்னு பேசி ஊரைய மாற்றாமல் இருக்கிறது, அப்புறம் தமிழர் இனத்திற்கான இந்த வாழ்வியல் வழிபாடு பண்பாடு ஆன்மீகம் பொருளாதாரம் வணிகம் இந்த மாதிரி வரலாறு இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஒரு கருத்தியலை எடுத்து நேர்மையாக அங்கேருந்து வெளியே வந்தவர்கள் எல்லோருமே வந்து ஒரு கூட்டணியாக அமைந்து செயல்பட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இதில் நேர்மையாக அறத்தோடு செயல்படணும். எனக்கு வந்து ஓட்டு வேணும், இவங்களெல்லாம் வந்து இவங்க சொல்கிற பொய் வரலாறுக்கு நம்ம சொம்படிச்சாதான் இவங்க நம்ம பின்னால் வந்து நிற்பாங்க இப்படின்லாம் வந்து நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அரசியலை அவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. இதில் தமிழ் தேசியத்தில் ரொம்ப அதாவது சோகமான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் பொய் வரலாறு பேசி பொய் வரலாறுகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இன்றைக்கி தமிழ் தேசியத்தில் பயங்கரமாக கட்சி அமைப்பெல்லாம் வச்சு ஊரையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட வந்து இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா சத்தியமாக வந்து ஒரு தெளிவான தமிழர் இனத்திற்கான அரசியலே வராது. இதுக்கு இது வந்து எப்படின்னா, ரொம்ப நேர்த்தியாக அறம் சார்ந்து ஒழுக்கமாக இருப்பவர்கள் தமிழர் இனத்திற்கான அரசியலை முன்னெடுத்தால் மட்டுமே தான் இது வந்து சாத்தியம். அதாவது நீங்கள் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையை வச்சுட்டுலாம் யோசிக்காதீங்க. 10,000 இருந்தாலும் அதை வைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தை, அதாவது தமிழர் இனத்திற்கான வரையறையை தெளிவாக நீங்கள் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து 30 லட்சம் இல்லை, நாம் தமிழர் அவங்க கட்சியை விட இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏன்னா இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது தமிழர் இனத்திற்கான அரசியல் பேசுகிறதுக்கு. அதை சரியான ஒரு நபர் இந்த பொய் வரலாறு பேசுகிறவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அறம் சார்ந்தவங்களை மட்டும் ஒன்று சேர்த்து ஒரு மூவேந்தர் அதாவது அதனால தான் நான் மூவேந்தர் மக்கள்னு சொல்கிறேன். நீங்கள் மூவேந்தர் மக்கள் அப்படிங்கிற கருத்தியல்ல நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம் வரும். நமக்குள்ளே முரண்டு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. நீயா நானா, நீ அந்த வரலாறு நான் இந்த வரலாறு நீன்னு, அதை நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். ஆனால் மூவேந்தர் மக்களாக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னா மற்றவர்களால் அது ஒரு கண்டிப்பாக நம்ம ஆளுமை செய்கிறதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லிங்க மூவேந்தர் இன மக்களுக்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியல், தமிழ் அரசியலுங்கிறீங்க. இதில் வந்து
உங்களுடைய கான்செப்ட் படி இப்போ ஆரியத்தையும் எதுக்குறீங்க, திராவிடத்தையும் எதுக்குறீங்களா, இல்லை ஆரியத்தை ஏற்றுக்கிட்டு திராவிடத்தை மொத்தம் எதுக்குறீங்களா? சிம்பிள் விஷயங்க. இங்கே ஆரியம், திராவிடம், தமிழ் தேசியம் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. நான் உனக்கு எதிராக இருக்கேன், நீ எனக்கு எதிராக இருக்கேன்னு. ஆனால் இவங்க எல்லாம் ஒரே கோட்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்கிற நுண்ணரசியல் இங்கே தமிழர்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆரியம் என்ன பண்ணுது? ஜாதியை மாற்றுகிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கம்மாளர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் விஸ்வகர்மான்னு கொண்டு போய் இந்தியாவுக்குள்ளே கொண்டு போயிடும். பறையர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஆதி திராவிடர்னு மாற்றி தலித் அரசியலுக்குள்ளே கொண்டு போயிடும். கோனார்னு ஒருத்தர் இருந்தாருன்னா யாதவான்னு மாற்றி இந்திய அரசியலுக்குள்ளே கொண்டு போயிடும். இப்படி எல்லா ஜாதியுடைய பேரையும் அதனுடைய பெருமையையும் மாற்றி ஒரு புது ஜாதியை உருவாக்கி கொண்டு போயிடுறாங்க. திராவிடம் என்ன பண்ணுறான்னா ஜாதி ஒழிப்பு. நீ ஜாதியே பேசாத, ஜாதியே போடாத, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் பண்ணுற விஷயம் ஒன்று தான். இப்போ தமிழ் தேசியமும் அதான் பண்ணுது, ஜாதி ஒழிப்பு. இவங்க 3 பேரும் பண்ணுற விஷயம் ஒன்று தான், தமிழனுக்கு அடையாளம் இல்லாமல் போகிறது. இப்போ எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பத்திரம் தெளிவாக இருக்கும். இன்னார், அதாவது இப்போ வேளாளர் ஜாதி, இன்னார் பிள்ளை அப்படிங்கிற சிவமதம் அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது நடக்குதான்னா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நம்ம வாலண்டியராக போய் கேட்டால் நமக்கு பண்ணி தராங்களே தவிர்த்து இவர்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதி ஒழிப்பு சித்தாந்தத்தை கொண்டு வந்து நம்மளுடைய அடையாளத்தை எந்தெந்த இடத்துலலாம் இருந்ததோ எல்லா இடத்துலையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்று. இப்போ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பல யூடியூப் சேனலில் பேசுகிறீங்க, நீங்களும் தொடர்ச்சியாக ரன் பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னா அதில் வந்து ஒவ்வொரு ஜாதியை பற்றியான கம்பேரிசன் பண்ணி அந்த ஜாதியை பற்றியான பல விஷயங்களை வந்து பேசுகிறீங்க. அது வந்து பல விதமான எதிர்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்துது. அது சமூக நிலையத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது தேவையா? இந்த தமிழ் தேசத்துக்கு கொண்ட லைனில் போகிற தமிழ் தேச தளத்தில் இயங்குறவங்களுக்கு வந்து இது வந்து தேவையான்னு நினைக்கிறீங்களா, அத்தியாவசியமாக நினைக்கிறீங்களா? அந்த பதில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணுமா? அதாவது நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறது அரசியல், அவங்கக்கிட்ட பேசுகிறது வரலாறு. இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போ அறம் சார்ந்து யோசிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் தான். இப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல தமிழ் தேசியம் வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவும் இதெல்லாம் பேசி சரி பண்ண முடியாது. தப்பு எப்போவுமே தப்பு தான். நீங்கள் தமிழ் தேசியம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நீ செய்கிறது தப்புன்னா அவங்கள அப்படியே விட்டுருவாங்களா? அப்போ உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு தமிழ் தேசியமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள நம்பிலாம் வந்து தமிழ் தேசிய அரசியலே பேசக்கூடாது. இனத்திற்கான அரசியல். அதாவது இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது மூவேந்தர் மக்கள் ஓர்மையாக இருந்தால் இங்கே தமிழர்கள் ஆளுமைக்கு வந்து தமிழர்களுக்கான ஒட்டுமொத்த விடயத்தையும் பாதுகாக்க முடியுங்கிறது தான் உண்மையான தமிழர் இனத்திற்கான அரசியல். அதே நேரத்தில் இங்கே மற்ற சமூகங்கள் பேசக்கூடிய பொய் வரலாறுகளை நீங்கள் அதாவது எந்த சமூகத்தையும் நான் இழிவாக பேசவில்லை, எந்த சமூகத்தையும் நான் வந்து கேவலமாகவும் நினைக்கல. அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நான் சுட்டி காட்டுகிறேன். அதனால் அவர்கள் மத்தியில் நான் எதிரியாக தெரியப்படுகிறேன். என்னை வந்து அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் வந்து சும்மா எனக்கு வந்து பொழுது போலன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட இது வரைக்குமே சண்டை போடல. நீங்கள் இப்படி கிளைம் பண்ணுறீங்க, எதன் அடிப்படையில் பேசுகிறீங்க, உங்களுக்கே வந்து லாஜிக் இருக்கா? ஏன்னா ஒரு வரலாறுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா ஏரணம், காலம், தொடர்பு இந்த 3 ரொம்ப முக்கியம். அதை மையப்படுத்தி நான் கேள்வி கேட்கும்போது அவர்கள் உருவாக்கி வைத்த அத்தனையும் வந்து இன்றைக்கி வந்து உடையுது. அது அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கோபம் வந்து வேறு மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து. பட் இப்படி தான் வரும். இனிஷியலாக நீங்கள் ஒரு விஷயத்தை இத்தனை நாட்களாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம டப்புன்னு போயிட்டு இல்லை அப்படின்னா அது ஜீரணிச்சுக்க முடியாது, எதிர்க்க தான் செய்வாங்க. அது போக பேச 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 தான் புரிதல் வரும். அந்த புரிதல் வரும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழலுக்கு மனநிலைக்கு வரும்போது இந்த ஒரு விஷயம், அதாவது நாம் இது மூவேந்தர் மக்களுக்குள்ளே இது நடந்தணும். ஆனால் வேணுக்குன்னே பொய் வரலாறை உருவாக்கி பிரிவினை பண்ணணுன்னே உருவாக்கி இங்கே ஒரு சில குரூப்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இதை வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், மாற்றவும் முடியாது. ஏன்னா அவர்கள் இதை வைத்து தான் அரசியலை செய்கிறார்கள். ஸோ அதனால் வரலாறு பேசும்போது நேர்மையாக பேசுகிறதுங்கிறது அது தனி சப்ஜெக்ட். அரசியல் பேசும்போது இன்றைக்கி நான் வரலாறு பேசுகிறேன், உங்கள்கிட்டலாம் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் யாரும் எனக்கு எதிரியும் கிடையாது, உங்களுக்கு நானும் எதிரி கிடையாது. ஆனால் அரசியலுங்கிற கான்செப்டில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த விடயத்தையும் பாதுகாக்க முடியுங்கிறது பொதுநலம். இது எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். அதனால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் இந்த விஷயத்தை சாத்தியம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ தலித் கட்சிகளுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, ரிசர்வ் பகுதி கொடுக்குறாங்க, 1 தொகுதி வந்து பொது தொகுதி கொடுக்குறாங்க. போஸ்டிங் போட்டாலும் பொதுவாக ஒரு அறநிலையத்துறை பெரிய அளவுக்கு போடாமல் தலித் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த சிறுபான்மை நலத்துறை அப்படின்னு சில தலித் மேம்பாட்டுத்துறை அப்படின்னு சில இதில் போட்டு விட்டுறாங்க.
இப்போ தமிழ் தேசியத்தில் அப்படிலாம் ஜாதி மறந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பல்லர் பறையருக்கு கீழே ஒரு முக்குளத்தரும் ஒரு வேளாளரும் பணி செய்வாங்களா? அது அதாங்க, அது நேர்மையாக அறத்தோடு இருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற விடயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்களும் அறத்தோடு இருந்தால் மட்டுமே தான். இப்போ அவர்கள் இது போன்ற விடயத்தை தொடர்ந்து, அதாவது அறமில்லாத செயல்களை செய்து கொண்டு இப்படியே டிராவல் பண்ணிட்டு நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வாய்ப்பு கிடையாது. அதான் இது எல்லாமே புரிதல் மையப்படுத்தி, இந்த புரிதலை தமிழர் இனத்திற்கான அரசியல் எளிதாக கொண்டு வந்து விட முடியும். ஆனால் அதற்கு இங்க இருக்கக்கூடிய சமூகங்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே தான் அது சாத்தியம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் தொகுதிங்கிற கருத்தியலே ஒரு மிகப்பெரிய, அதாவது நிறையா இடத்துல அந்த ரிசர்வ் தொகுதிங்கிற அந்த நுண்ணரசியலே இங்கே பல பேருக்கு புரியலை. அதை திட்டமிட்டே அந்த சமூகத்துக்கு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சமூகங்களுக்கு அந்த அரசியல் அதிகாரம் கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இங்கே நிறையா இடம் ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தமிழர் இனத்திற்கான அரசியலில் வரும்போது இதை ஒட்டுமொத்தமாக எராடிகேட் செய்யும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்செல்லாம் இவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவர்னு நம்பவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சாதிய ஊழல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி யாருமே அந்தந்த சமூகத்தின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ நான் ஒரு சமூகமாக இருக்கிறவங்க அப்படின்னா அந்த சமூகம் இடஒதுக்கீட்டுக்காக கண்ணா பின்னான்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் கணக்கெடுக்க போகிறோம், அது எடுக்க போகிறோங்கிறாங்க. இதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வேலிடே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தமிழர் இனத்திற்கான அரசியல் வரும்போதெல்லாம் இதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிவிட்டு அது பல செக் மார்க் வச்சு பெஞ்ச், அதாவது செக் பாயிண்ட் வச்சு திரும்ப கம்ப்ளீட்டாக கம்யூனிட்டியை நம்ம கணக்கெடுத்தால் மட்டுமே தான் உண்மையாக தமிழகத்தில் தமிழர்கள் எவ்வளோ மற்றவர்கள் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக சொல்ல முடியும். இவர்கள் எடுக்கக்கூடிய இப்போ எங்களுக்கு கணக்கெடுப்பு எடுக்கணும் அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதிலெல்லாம் எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கே உள்ளுக்குள்ளே கோல்மால் நடந்துருச்சு. இப்போ திராவிட கட்சிகள் வலிமையாக இருக்குது, அங்கே ஒன்றியம் காங்கிரஸ் பாஜக வலிமையாக இருக்குது. இப்போ நீங்கள் திராவிட கட்சிகளை எதிர்த்து ஓட்டரேஸ் இல்லாமல் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி வர முடியுமா? அதுமாதிரி ஒன்றியத்தை எதுக்காமல் உங்களால் அவங்கள அவங்க சப்போர்ட் இல்லாமல் அல்லது ஒன்றியத்தை எதுக்காமல் உங்களால் இங்கே உங்களை நிலைநிறுத்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது நான் கேட்குறதா, ஓட்டரசியலில் நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா? அது முடியாத பட்சத்தில் தமிழ் தேசியம் ஏற்கனவே பல அமைப்புகள் கோர்ற மாதிரியான தனிநாடு கோரிக்கை உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, தனிநாடு கோரிக்கையெல்லாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிலலாம் உடன்பாடு இல்லைங்க. அது சாத்தியமாகவும் எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாலே யோசித்து செயல்பட்டுருந்தால் மேபி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இத்தனை ஆண்டு காலமாக இதுக்கப்புறம் ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, இன்றைக்கும் இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும்லாம் மாற முடியாது. தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஈழத்தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான விஷயத்த இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கலாம். இல்லை இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட இந்திய அரசாங்கம் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு உரிமை எல்லாத்தையும் பெற்றுத்தரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் நம் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அரசியல் வலிமை, அப்புறம் தொழில் பொருளாதாரம் வணிகத்தில் பங்கெடுத்துக்கிறது, அதெல்லாம் திராவிட கட்சிகள் மீறி வாக்கு ஓட்டரசியல் இல்லாமல் உங்களால் சாதிக்க முடியும். ஓட்டரசியல் வேணுங்க, அதான் சொல்கிறேன்ல. இப்போ அறம் ஒழுக்கம் இது எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஓட்டரசியல் அப்படிங்கிற கருத்தியில் நம்ம பேசும்போது இப்போ இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓட்டரசியலுக்கு வேலைக்கே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர் இனத்திற்கான அரசியல் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை வெல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஓட்டரசியலுங்கிற கருத்தியலில் கொண்டு போய் இந்த இனத்திற்கான அரசியல் நேர்மையாக இருக்கணும். ஆனால் கூட்டணி அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடர்கள் அசுர வளர்ச்சி, திராவிட கட்சிகள். ஏன்னா அவங்கள இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தியை நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இருந்தால் மட்டுமே தான் அவங்கள நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு தகுந்த அரசியலை இவங்க கையில் எடுத்து வியூகம் அமைத்து அரசியல் செய்தால் மட்டுமே தான் இங்கே தமிழர் இனத்திற்கான அரசியல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவ்வளோ பேசுகிறீங்க, இது கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் சீமான் ஆரம்பத்தில் பேசியிருந்தார். இப்போ ஏன் நீங்கள் சீமானை உங்கள் தமிழ் தேசியவாதிகள்லாம் சேர்ந்து போய் சீமானை ஏன் ஃபைன் டியூன் பண்ண முடியாது? அவர் ஏன் மனமாற்றம் செஞ்சு நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க?
இல்லை அவரோட அதாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற விஷயங்கள் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கராரான ஒரு தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால். ஸோ இப்போ நிறைய பேர்லாம் முயற்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இது மாதிரி கேட்குறதுக்கு உண்டான அந்த ஒரு இதே இல்லை அப்படின்னு. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அங்கே. அதே மாதிரி அவர் இதெல்லாம் பேசுவாரா, இதெல்லாம் செய்வாரா? ஏன்னா அவர் முழுக்க முழுக்க வந்து இந்த ஈவேராவை படித்து வளர்ந்தவர். ஸோ அவருக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து சுத்தமாக தமிழர் இனத்திற்கான வரையறையோ வரலாறோ எதுவுமே வந்து அடிப்படை புரிதலே இல்லை. அது ஜஸ்ட் யாரோ ஒருத்தங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை போய் வரலாறுன்னு பேசிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இனத்திற்கான தலைவர்களாக வந்தால் கண்டிப்பாக இனத்திற்கான தலைமை, இனத்திற்கான அரசியல் வந்து ஒருபோதும் வராது. சரி, வணக்கம். நன்றி சார். இப்போ உங்களுடைய அரசியல் பயணம் தொடர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க.